வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளுக்கு வந்து ஹெட்லைட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தூம் ஒன்று பண்ணி ஒரு ஹெட்லைட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்த்துருப்போம். இது வேஸ்ட்டான திங்ஸ்லேருந்து தான் பண்ணது. ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெட்லைட் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த மாதிரி சைக்கிள் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சைக்கிள் ஹேக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் வந்து அதை போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பைக்குக்கு மேலே உள்ள மக்காடு வந்து தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா பைக் ஒர்க் ஷாப் இந்த இதில் கடைகளில் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீயாக கூட தந்துடுவாங்க. அது போக இரும்பு கடையில் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பிஞ்சு தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த பாதி அளவுக்கு வந்து வெட்டி வந்து நம்ம வந்து சைக்கிளுக்கு வந்து தூமோட ஒரு ஹெட்லைட் வந்து பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி ப்ளஸ் கனெக்டர் வந்து எடுத்துக்கோங்க. பேட்டரி அந்த லைட் எரியறதுக்காக. சப்போஸ் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து 3.7 வோல்ட் பேட்டரி வந்து ஒரு 2 வாங்கிக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சார்ஜ் ஏற்றுற மாடியூல் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இது போர்ட் கனெக்ஷனோட சின்னதாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒன்று இருக்கும். யூஎஸ்பி வச்சு நீங்கள் பவர் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இதிலேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னது இருக்கும். இது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அது போக வந்து சுவிட்ச் கனெக்ஷன் வந்து தேவை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் வந்து எல்இடி லைட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா கொஞ்சம் பவர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து ஒரு 2-3 எல்இடி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து 10 ரூபாய் எல்இடி. இது நல்லா வந்து வெளிச்சம் அதிகமாக தரும். ஸோ அதுக்காக இது வந்து நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம லைட்டை வந்து ஒரு ஃபோக்கஸில் அடிக்க முடியும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வந்து மேலே வேணுமோ அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு நார்மல் டிசைன் மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நம்ம வெட்டணும். வெட்டுறதுக்கு வந்து நான் ஆக்ஸா பிளேடு யூஸ் பண்ணி வந்து வெட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வெட்டணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அந்த மொத்தமாக ஒரு பாதி அளவுக்கு வந்து மொத்தமாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. இது வெட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வெட்டுங்க. இது சிம்பிளாக வந்து ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வெட்டிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. ஓரம் வந்து கொஞ்சம் கரண்ட் மோட்டராக இருந்துச்சு அப்படின்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு முக்கோண ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து அந்த லைட் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதையும் நம்ம வந்து ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இதை வெட்டமுள்ள மட்டும் கொஞ்சம் பார்த்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெட்டி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், முக்கோண ஷேப்புக்கு வந்து வெட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஹெட்லைட்டுக்குரிய அந்த தூம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கவர் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக ஏதாவது ஒரு கவரை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்னும் ஒரு பிளாஸ்டிக்கை தான் நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டி வைக்க போகிறேன். அதை வந்து ஒட்டுறதுக்கு வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சுற்றி வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகி நின்றுக்கிறோம். இது வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மழை தண்ணி இந்த இது உள்ளக்கு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக சுற்றி வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அது போக நம்ம கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரியோட அந்த கனெக்டர் இந்த இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று வந்து ப்ளஸ், ஒன்று வந்து மைனஸ். பி மைனஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மைனஸ் இதுக்குரியது. அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடியூல் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து சார்ஜ் எடுக்கணும் அப்படின்னா இங்கிட்டிருந்து வந்து நீங்கள் சார்ஜ் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து சப்போஸ் வந்து ரீசார்ஜபிளாக யூஸ் பண்ணுறோன்னா அப்படி பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா தெர்மாக்கோலில் வந்து ஒரு முக்கோண ஷேப்புக்கு வந்து வெட்டிக்கலாம். வெட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து லைட் ஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இது ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயிலை வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். லைட் வந்து ஒரு ஃபோக்கஸாக அடிக்கணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதை வந்து நடுவில் வந்து அந்த கொஞ்சம் உள்ளக்க இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து மடக்கி விட்ருங்க. மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டை வந்து நான் நடுவில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கரெக்டாக ஆடாமல் இருக்கிறதுக்காக வந்து அங்கேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். லைட் கனெக்ஷன் வந்து பண்ணும்போது ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். 1K ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் வந்து அது வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அது வந்து பின்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து நம்ம தெர்மாக்கோலை அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா இது வளைவாக இருக்குல்ல, அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தெர்மாக்கோலை வச்சுட்டு மொத்தமாக இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா ஃபிட்டாக வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இனிமேல் பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறது தான். இப்போ வந்து நான் நார்மலாக வந்து 9 வோல்ட் பேட்டரி வந்து கொடுக்க போகிறேன். 9 வோல்ட் பேட்டரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து நான் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன்.
அதுக்கடுத்து பேட்டரியோடையும் இப்போ கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அது போக சுவிட்ச் கனெக்ஷன் வந்து நார்மலாக கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் சுவிட்ச் கனெக்ஷன் வந்து ஒன்று கொடுத்துட்டு பேட்டரியில் வந்து ஒட்டிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணியே வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். சப்போஸ் ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை இங்கனக்குள்ளே கனெக்ஷன் கொடுத்துட்டு அதில் பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் வந்து அங்கே கொடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டு அங்கிட்டு வந்து பேட்டரியோட பல்போட கனெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோம். அது போக வந்து பேட்டரி வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக அங்கே ஒரு தர்மாக்குள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், தூம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது போக ஹெட்லைட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அதை வந்து சைடு வந்து ஒரு 2 ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கெட்டுறதுக்காக நான் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் பண்ணால் நல்லா எரியுது. கொஞ்சம் சுவிட்ச் கனெக்ஷன் வந்து லூஸாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக எரியுது. நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுவிட்ச் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் டைட் வச்சுட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து சூப்பராக எரியுது. இதை வந்து நீங்கள் சைக்கிளுக்கு வந்து ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா போகும்போது நல்லா வெளிச்சம் இருக்கும், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து கலர் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் வந்து எப்படினாலும் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ சுற்றி வந்து கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இப்போ வந்து சூப்பராக வந்து கலர் எப்படியோ கொடுத்தாச்சு. கலர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஓரளவுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம் சைக்கிளில். நம்ம இதை வந்து கட்டுக்கம்பியை வந்து சைடு வந்து நான் சுற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போனா தான் வந்து நம்ம அதில் வந்து முறுக்கு மூல கரெக்டாக இருக்கும், கெட்டிக்கலாம் ஈஸியாக. வேண்டாங்கும்போது அவுத்துக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து கட்டுக்கம்பியை வச்சு சுற்றி வந்து இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைக்கிளுக்கு அது ஃபிட் பண்ணும்போது தூம் வந்து அது சைக்கிளுக்கு செம்மையாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து அந்த பைக்குக்குரிய மக்காடை வந்து யூஸ் பண்ணோம். இப்போ நான் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து முறுக்கி விட்டுக்கிறேன். இப்போ முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள், சைக்கிளுக்கு வந்து சூப்பராக ஹெட்லைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து மேலே தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சைக்கிள் ஓட்டும் போல பக்காவாக இருக்கும், ஒரு லுக்கை வந்து டிஃப்ரெண்ட் லுக்கை வந்து தரும். இதை வந்து நைட் வந்து எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே வச்சு நான் செக் பண்ணுறேன். இப்போ லைட்டை வந்து போட்டாச்சு, போட்டதுக்கு அடுத்து இப்போ எரிய தான் செய்யுது. இப்போ வந்து நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து வெளிச்சம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ சூப்பராக வந்து வெளிச்சம் நல்லா தான் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் நல்லா இருக்குன்னு பாருங்கள், அந்த முக்கோண சேஃபுக்கே அடிக்குது. ஸோ நல்லாவே இருக்கும். நீங்கள் போகும்போது வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நைட் நேர ட்ராவலுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். அது போக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஏதாவது தெரியலை அப்படின்னா இது வந்து நல்லாவே தெரியும். நீங்கள் லைட்டு மட்டும் நல்லா கொஞ்சம் ஹெவியான லைட்டாக வந்து போட்டுக்கோங்க, நல்லா வெளிச்சமாக இருக்கும். இந்த மாதிரி இது கொஞ்சம் 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வாங்கினீங்க அப்படின்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம ஹெட்லைட் வந்து பண்ணது சூப்பராக இருக்குது, தூம் நல்லாயிருக்கு. இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.